அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். ஏமாற்றாதே. ஏமாற்றி மோசடி செய்வர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டம்தான் ஏற்படும். ஈமான் இழப்பு கூட ஏற்படலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹக்கம் என்ற அரசன் ஸ்பெயின் நாட்டை ஆட்சி செய்தான். அந்த தருணத்தில் ஒரு மூதாட்டி நிலத்தை அபகரித்து அவன் குடிசையை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் பிரம்மாண்டமான மாளிகை அமைத்தான். சுற்றியுள்ள இடத்தை பூங்கவனமாக அமைத்தான். தனக்கு நீதி வேண்டி நீதிபதியிடம் சென்றான். அரசன் தான் கட்டி எழுப்பிய மாளிகையை பார்வையிடுவதற்காக வேண்டி நீதிபதியை அழைத்தார். நீதிபதி அவர்கள் கழுதையுடன் சில சாக்குகளை எடுத்துக்கொண்டு மாளிகைக்கு சென்றார். நீதிபதியின் வருகையை பார்த்த மன்னன் ஆச்சரியப்பட்டான். தாங்கள் இப்படி வர காரணம்? தாங்கள் தோட்டத்தில் சிறிது மண் அள்ளி செல்லலாம் என்று வந்துள்ளேன். மன்னர் அனுமதி கொடுத்தார். தான் கொண்டு வந்த சாக்கு பையில் மண்ணை நிரப்பி தூக்க முயற்சித்தார். முடியவில்லை. மன்னரை, தாங்கள் கொஞ்சம் எனக்கு உதவுங்கள். மன்னரும் சிரித்து கொண்டே அந்த மூட்டையை தூக்கி கழுதை மேல் வைக்க முயற்சித்தார். முடியவில்லை. நீதிபதி அரசரை நோக்கி கூறினார், இன்று உங்களால் ஒரு சாக்கு மண்ணை கூட தூக்க முடியவில்லையே. மறுமை நாளில் இந்த கிழவியிடமிருந்து நீங்கள் அபகரித்த இந்த தோட்டத்தை முழுவதையும் சுமக்கும்படி அல்லாஹ் ஆணையிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அரசர் தமது செயலுக்காக வேண்டி வருத்தப்பட்டார், வெட்கப்பட்டார். அந்த மூதாட்டியை உடனே வரவழைத்து, தாயே, நான் பெரும் பிழை செய்து விட்டேன். இன்றிலிருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்குரியது என்று அரசர் கூறினார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுபோல்தான் உலகில் மனிதர்கள் யார் யாருக்கு எந்தெந்த வகையில் அநீதம் இழைத்தார்களோ அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையிலும் பழி தீர்ப்பான் என்பது உண்மை. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடப்போம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.